Hi guys, welcome back to our channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் செமஸ்டரில் வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த பேப்பரில் யூனிட் 1 இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 5 மார்க் கொஸ்டின்ஸ் யூனிட் 1க்கு மட்டும். அதில் வந்து நீங்கள் படிச்சிங்கனாலே என்னென்னா 1 or 10 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து யூனிட் 1ல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா 5 மார்க்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி வந்து நான் கொடுத்துருக்கேன். இதோட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து 2 புக் நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம மீனாட்சி சுந்தரம் ஃபாலோ பண்ணுவோம், இல்லைனா நாகராஜன் ஃபாலோ பண்ணுவோம் சில பேர். ஸோ அதில் இருக்கிறதுக்கான பேஜ் நம்பர்ஸும் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் அதுக்கு பக்கத்துலேயே வந்து 1 by 1 கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கிற மாதிரி தமிழ்லையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்து நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட வந்து தமிழ் புக் அவைலபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் வந்து 90% வந்து கொஸ்டின் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். கூடிய சீக்கிரம் வந்து தமிழ் புக்ஸ் வந்து எனக்கு அவைலபிள் ஆனதும் நான் உங்களுக்கு அதையுமே வந்து இன்னும் ப்ராப்பராக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த அசஸ்மெண்ட்லோடைய என்னென்ன பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறது தான் இந்த யூனிட் 1 அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் சம்மந்தமான கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டிஃபைன் த டேர்ம் மெஷர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் நீட்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலுமே வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த பர்டிகுலர் பேப்பருக்கு வந்து மெயினானது என்ன, மெயின் கான்செப்ட் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட் அப்படின்றது தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு கான்செப்ட் இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும். அப்போ 10 மார்க்லாம் எழுதுகிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 5 மார்க்ஸில் நம்ம வந்து அசஸ்மெண்ட்னா என்னென்னு டெஃபினேஷன் படிப்போம், மெஷர்மெண்ட்னா என்னென்னு டெஃபினேஷன் படிப்போம், இவாலுவேஷன் அப்படின்னா என்னென்னு டெஃபினேஷன் படிப்போம் இல்லையா? இந்த டெஃபினேஷன் எல்லாம் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் ஹைலைட் பண்ணி எழுதி காட்டி அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங், ஃபார் லேர்னிங், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அஸ் லேர்னிங் அப்படின்னு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்னா என்னென்னு எடுத்து எழுதணும். அதோடைய டெஃபினேஷன் ஏதாவது சப்போஸ் ஏதாவது ஒரு ஆத்தர் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். அப்புறம் லேர்னிங்னா என்னென்னு எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் மீனிங்ஸ்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கான்செப்ட் எழுதுகிறப்ப என்னென்னா உங்களுக்கு பேஜஸும் வந்துட்டு ஆட் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இதே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 5 மார்க்ஸுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டோடைய மீனிங் வந்து எடுத்து எழுதுங்க, அதோடைய டெஃபினிஷன் எடுத்து எழுதுங்க, அதுக்கப்புறம் அதோடைய வந்து நீட்ஸ் என்னென்ன இருக்குது, அசஸ்மெண்ட்டுக்கு இந்த மெஷர்மெண்ட்டோடைய நீட் என்ன அப்படின்றது, அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து மீனாட்சி சுந்தரனில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. மீனாட்சி சுந்தரனார் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் இருக்கும் நாகராஜனை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ நீங்கள் வந்து எது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து கொஞ்சம் ஒருவேளை மீனாட்சி சுந்தரன் படிக்கிறீங்க அப்படின்னா இபுக் கூட வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 5 மார்க்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 பேஜஸாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்கள் கண்டென்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வாட் டு யூ மீன் பை டேர்ம் மெஷர்மெண்ட், வாட் ஆர் இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகேவா? இங்கேயும் அதே தான், மேலே படித்த பாதி கொஸ்டின் நம்ம இங்கே கீழே படிக்கிறோம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் என்னன்றதை எழுதிடுறோம், அதோடைய டெஃபினேஷன் என்னென்னு எழுதிடுறோம், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கொஸ்டினில் எழுத போகிறோம். ஸோ அதுக்கான பேஜ் நம்பர்ஸும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். தேர்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இது வந்து மீனாட்சி சுந்தரனார் புக்கில் வந்து அவைலபிள் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இந்த கொஸ்டின் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நான் இதை வந்து ஒரு ட்ரைவாக கூட எடுத்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. நாகராஜன் புக் கண்டென்ட்டை நான் எடுத்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எஜுகேஷ்னல் மெஷர்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து எஜுகேஷ்னல் சம்மந்தமாக அந்த மெஷர்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பற்றி என்ன செய்ய போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த தேர்ட் கொஸ்டின் அப்படின்றது. இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், மீனாட்சி சுந்தரனார் புக்கில் இந்த டாபிக் கிடையாது, நாகராஜனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் எவாலுவேஷன் பை கிவிங் அ சூட்டபிள் டெஃபினேஷன் ஃபார் இட். ஓகேவா? ஸோ இதில் வந்து எவாலுவேஷன்னா என்னன்றது தான் முழுக்க வந்து எழுத போகிறோம். ஓகேவா?
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 மார்க்குக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி எழுத போகிற ஒரு பார்ட்டை தான் இங்கே 5 மார்க்காகவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த 5 மார்க் படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 10 மார்க் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம 10 மார்க் படித்தோம்னா நமக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வேகாக இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டாபிக் வைஸ் போங்க. சிலபஸில் வந்து அந்த சிலபஸில் கண்டென்ட் லைன் பை லைன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான பேஜ் நம்பர் வந்து மீனாட்சி சுந்தரனார் பொறுத்த வரைக்கும் 4 to 5ல் இருக்குது. இது நாகராஜன் பொறுத்த வரைக்கும் 8 to 10 பேஜ் நம்பர்ஸில் வந்து இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இருக்கிற 3 கொஸ்டின் 5, 6, 7 இது 3ம் தனித்தனியாக 5 மார்க்கில் கேட்கலாம். இல்லை இது 3ஐயும் சேர்த்து ஒரு 10 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ இந்த 3 டாப்பிக்கை படிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதே சமயம் ஒரு நல்ல ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே இதில் வந்து 1 மார்க்ஸ் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? எக்ஸ்பிளைன் தி அப்ரோச் ஆஃப் அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங் அண்ட் ரோல் ஆஃப் அ டீச்சர். அசஸ்மெண்ட் அஸ் லேர்னிங்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? கற்றலுக்கான மதிப்பீடு என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். அதில் வந்து ஒரு ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன அப்படின்றதையும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தெளிவாக எழுதணும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸுக்கெல்லாம் வந்து என்ன செய்யுங்க, ஒரு கொஸ்டின்லேயே வந்து ரெண்டு விஷயங்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹெட்டிங் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் மார்க் கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த அஸ் லேர்னிங், ஃபார் லேர்னிங், ஆஃப் லேர்னிங் அப்படின்றதுக்கெலாம் வந்து என்னென்னா ஏதாவது இதுக்கு ரிலேட்டடான கோட்ஸ் ஏதாவது நெட்டில் இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் கொஞ்சம் தேடி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து ரொம்பவே வந்து நீட்னஸாக இருக்குது. ஓகேவா? 6th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த அப்ரோச் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அண்ட் த ரோல் ஆஃப் டீச்சர் இன் இட். ஓகேவா? அதே தான் கற்றலுக்கான மதிப்பீடு. முதல் நம்ம பார்த்தது வந்து கற்றலாக மதிப்பீடு, இது வந்து கற்றலுக்கான மதிப்பீடு. ஓகேவா? அடுத்து 7th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கற்றல் மதிப்பீடு. ஓகேவா? அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? இதுலேயும் அதே தான் நம்ம எழுத போகிறோம். அது என்ன அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா என்ன, ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்னா என்னென்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் எதை பற்றி படிக்கிறோன்றதை வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இதில் ஃபஸ்ட்டு 3 டைப் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த டைப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்னு போட்டு அஸ் லேர்னிங், ஃபார் லேர்னிங், ஆஃப் லேர்னிங் அப்படின்னு போடுறீங்கன்னா இப்போ கொஸ்டின் அஸ் லேர்னிங் மட்டும் கேட்டிருக்காங்கன்னா அஸ் லேர்னிங் மட்டும் எடுத்து எழுதிட்டு அப்புறம் ரோல் ஆஃப் அ டீச்சர் அப்படி எழுதுங்க. இல்லை ஃபார் லேர்னிங் கேட்டிருக்காங்கன்னா ஃபார் லேர்னிங் எடுத்துகிட்டு ரோல் ஆஃப் அ டீச்சர் எழுதுங்க. இல்லை ஆஃப் லேர்னிங் கேட்டிருக்காங்கன்னா ஆஃப் லேர்னிங் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிட்டு கீழே அதுக்கப்புறம் ரோல் ஆஃப் அ டீச்சர் அதில் என்ன அப்படின்றத வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதில் 3மே கேட்டிருக்காங்க அப்படின்னா 3மே எழுதிட்டு ஒரு லாஸ்ட்டில் ஒரு டேப்லேஷன் மாதிரி போட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி காட்டி இது பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே இப்போ 10 மார்க் அப்படின்னா நம்ம 5 பக்கம் எழுதியிருந்தால் கூட வந்து நமக்கு வந்து 7 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. 5 மார்க்ஸ் வந்து 2 பேஜ் 2.5 பேஜ் நம்ம எழுதியிருந்தாலும் மினிமம் வந்து 3 மார்க் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 4 மார்க்ஸ் 4.5 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா மெயினாக நம்ம எழுத வேண்டியது இந்த கொட்டேஷன்ஸ்குள்ளே வந்து ஏதாவது அது ரிலேட்டடான கோட்ஸ் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஏதாவது டயக்ராம் ரிலேட்டட் இருக்குது, டயக்ராம்ஸ் எதுக்காவது நீங்கள் வரைய முடியும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் வரையலாம். இல்லை அப்படின்னா இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஃபார் லேர்னிங், ஆஃப் லேர்னிங், பை லேர்னிங்கை வந்து என்ன செய்யலாம், அழகாக ஒரு 3 பெட்டல் உள்ள ஃப்ளாஸ் மாதிரி வரைஞ்சி அதுக்குள்ளே இந்த 3 நீங்கள் எழுதலாம். சும்மா வந்து புல்லட்டின் பாயிண்ட் போட்டு எழுதுறதுக்கு பதிலாக அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களில் தான் அந்த எக்ஸ்ட்ரா 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்து வந்திருக்கிற அந்த 8th and 9th கொஸ்டினுமே வந்து என்னென்னா ஒரு 10 மார்க் தான். ஓகேவா? தனித்தனியாக கேட்டால் ஒரு 5 மார்க்கு, 2 சேர்த்து கேட்டாங்க அப்படின்னா 10 மார்க்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் பார்த்திங்கன்னா அதிகவட்டம் வந்து 5 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 10 மார்க்லேயும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்கில் ஒன்று கேட்டுட்டு அதே இதை 10 மார்க்லேயும் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நல்லா வந்து என்னென்னா தரோவாக வந்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கான்செப்டை புரிஞ்சு படிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கான்செப்ட் புரியாமல் நம்ம படித்தோம்னா இது அதுவா அது இதுவான்றது குழப்பங்கள் வந்து நமக்கு நிறையா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்றதையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் மென் பை ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஸ்டேட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே வந்து 3 விதமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம், அசஸ்மெண்ட்னா என்னென்னு
எடுத்து ஃபஸ்ட்டு அதுக்கான டெஃபினிஷன் மீனிங் ஓகேவா அதை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் 2 விதமான அசஸ்மெண்ட் இருக்குது, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதை டைப்ஸ்னு ஒரு ஹெட்டிங் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்போ வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்றத வந்து எழுதிருங்க. அதுக்கப்புறம் 3வது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2வது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கோ அத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் யூசஸ் வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு கொஸ்டினை கொண்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ப்ரெசன்டேஷன் வந்து நீட்டாக இருக்கும். இதே தான் வந்து என்ன ஆகும்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கும் ஃபாலோ ஆகும். ஓகேவா? ஸோ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட்னா என்னென்னு எழுதுங்க, அசஸ்மெண்ட்டுக்கு மீனிங்கும் எழுதுங்க, டெஃபினிஷனும் எழுதுங்க. அதுக்கப்புறம் டைப்ஸ்னு போட்டு சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு டெஃபினிஷன் எழுதுங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ், அதோடைய யூசஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு 5 மார்க்ஸை நீங்கள் கொண்டு போகிறப்போ உங்களால் வந்து ஈஸியாக, ஒருவேளை உங்களுக்கு கண்டென்ட் கம்மியாகவே தெரிஞ்சிருக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு 2 to 2.5 பேஜஸ் வந்து உங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா கவர் பண்ணி எழுத முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அதை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 9 5 மார்க்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த 9 5 மார்க்ஸ்லேயே வந்து நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த யூனிட் 1ல் இருக்கிற முக்கியமான 2 10 மார்க்ஸ் வந்து கவர் ஆயிடுது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன செய்யணும்னா எடுத்தது 5 மார்க்ஸே படிக்க, உங்களுக்கு இப்போ தான் நான் படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா 5 மார்க்ஸே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த 5 மார்க்ஸ் படிச்சுட்டு நீங்கள் 10 மார்க்ஸ் போகிறப்போ உங்களுக்கு அது பெரிய ஒரு பேர்டனாகவே தெரியாது. இதே இப்போ நீங்கள் ஒரு 10 மார்க்கை படிச்சுட்டு இங்கே வரீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அதனால் 5 மார்க்கு 10 மார்க் அப்படின்னு படிக்காமல் ஓகே இந்த கொஸ்டின் இத்தனை 5 மார்க்ஸ் படித்தோம்னா ஓகே இந்த 10 மார்க் கவர் ஆயிடுது, ஸோ இதை படிச்சிட்டோம்னா இதில் 5 மார்க் கவர் ஆயிடுது அப்படின்னு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேலன்ஸ்டாக வந்து படிங்க. உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து வர வீடியோவில் வந்து 1 by 1 இதோடைய 10 மார்க், யூனிட் 1 10 மார்க், யூனிட் 5 10 மார்க் எல்லாமே நான் பேஜ் நம்பர்ஸோடு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இதோடைய பிடிஎஃப்யுமே கூட நான் ட்ரைவ் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து. ஸோ உங்கள் பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்படி வேணும்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் இதையும் வந்து சேர்த்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த 3rd கொஸ்டின் நாகராஜ் கண்டென்ட்டையும் இதையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.